ஹை கைஸ், எத்தனை நாள் வீடியோ போடல, அதுக்காக ரொம்ப ரொம்ப சாரி. இந்த ட்ராமா வேற ஜவ் மாதிரி இழுத்துட்டே போகிற மாதிரி இருக்கு. எனக்கு வேற இன்னும் 4 எபிசோட் இருக்குது. அந்த 4 எபிசோட் போடுறதுக்குள்ள நான் 400 நாள் இழுத்துருவேன். அதனால வந்துட்டு ஷார்ட்டாக முடிச்சிடலான் இருக்கேன். இந்தமாரி வீடியோ வந்துட்டு கண்டினியூவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால யாரும் வந்துட்டு என் மேலே கோச்சிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அப்புறம் லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணாதான் வந்துட்டு நம்ம சேனல் எல்லாருக்கும் வந்துட்டு ரெக்கமெண்ட் ஆகும். சரி, அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் டச் விட்டு போன மாதிரி இருக்குது. பரவாயில்ல, கண்டினியூ பண்ணிக்கலாம் இனிமேல். சரி வாங்க, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன எபிசோட் நம்ம என்ன பார்த்துப்போம்னா, ஜியோட ஃப்ரெண்டு இருக்கால, அவள் வந்துட்டு வீடியோ கால் பண்ணியிருப்பா. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கோன்னா, செங்க் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஜியாவும் வந்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் நினைச்சுன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங் சீன்லேயே வந்துட்டு அதோட கண்டினியூட்டி தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை செங்குன்னு பேரில் வேற யாரும் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. சே, நான்லாம் எதுவும் நினச்சிக்கல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறா. அப்படின்னு நெக்ஸ்ட் சீன்லாம் யாரை காட்டுறாங்கன்னா, சாரை தான் காட்டுறாங்க. சார் வந்திருக்காரு. செங்கும் வந்துட்டான். சார் இங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, ஏன்னா ஒரு டைம் கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜியாவை பற்றி இப்போ தான் வந்துட்டு செங்கு தெரிய வருது என்ன நடந்திருக்குன்னு. அப்புறம் சார் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியில் உட்காந்துருக்கான். அப்படியே நடந்து வந்துட்டு அழுகுறான். அழுதுட்டு ஃபோன் பண்ணுறான். ஆனால் ஜியா வந்துட்டு எடுக்கவே இல்லை ஃபோனை. வந்துட்டு ஃபோன் வரதே கண்டுக்கல. அதுக்கப்புறம் செங் தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான், என்னோட தப்பு தான் ஜியா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு நின்றுட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு அங்கே இருந்தாங்களே ஜியா வீட்டில், அங்கே வந்திருக்கான் செங். வந்துட்டு அங்கே வந்துட்டு கூப்பிட்டோன்னே நான் ஜியாவை பார்க்கணும் அப்படின்னு செங் சொல்லிட்டு இருக்கான். இல்லைப்பா, அவங்க வந்துட்டு இங்கே கால் பண்ணி போயிட்டாங்களே, நாங்கள் தான் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறான். இல்லைப்பா தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவனும் வெளியே வந்துட்டான். அப்படி இங்கே ஜியாவை தான் காட்டுறாங்க. ஜியா வந்து வீட்டுக்கு வந்தோடனே லின்னு இருக்கான். அவன் வந்துட்டு டாக்டர் கூட்டிகிட்டு வந்திருக்கான் ஜப்பான்லேருந்து. அவங்க அம்மாவுக்காக தான் போல இருக்குது. எல்லாமே தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. அவள் வந்தோடனே என்ன நீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இது நான் வரேன்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ப்ராப்ளம் எல்லாமே நடந்ததெல்லாம் வந்துட்டு ஜியா சொல்லிட்டு இருக்கா. அவனும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்படின்னு நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு செங் வந்துட்டு பார்க்க வந்திருக்கான் ஜியாவை தான். எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டன்ட்டு அவள் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டா. செங்க வந்துட்டு பின்னாடியே போயிட்டு, ஜியா ரொம்ப சாரி, நான் அவனை விட்டு போனது தப்பு தான், இப்போ தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாவம் அந்த பையன், அவனுக்கு எதுவுமே தெரியாதுல்ல, இப்போ தான் வந்துட்டு எல்லாம் தெரிய வருது. அதனால வந்துட்டு அவன் வந்துட்டு என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு ஒன்று பிடிக்கல, என்ன அப்புறம் ஏன் திருப்பி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே லின்னு வந்துட்டான். லின் வந்தோடனே என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஜியா வந்துட்டு நான் தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. அந்த பையனும் வந்துட்டு பாவமாக நின்றுட்டு இருக்கான். இங்கே நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு ஜியோட அம்மா பார்க்க வந்திருக்காங்க. லின்னும் ஜியாவும் வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு பார்த்தோன்னே வந்துட்டு இவங்க 2 பேர் தான் லவ் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு லின் கிட்ட வந்துட்டு, தம்பி என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோப்பா, ஹாப்பியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜியா வந்துட்டு சொல்லணும்னு நினைக்கிறா, இல்லை அப்படின்னு சொல்ல நினைக்கிறா. ஆனால் லின் வந்துட்டு கூப்பிட்டு, உங்கள் அம்மா வந்துட்டு இப்போ தான் நல்லபடியாக சரியாயிட்டு வர போகிறாங்க, நீ வந்துட்டு எதுவும் சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறான். அப்புறம் என்ன அவங்க அம்மா வந்துட்டு சரி 2 பேர் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் லின்னு வந்துட்டு டாக்டர்லாம் பேசி முடிச்சுட்டு வெளியே வரான். இங்கே செங் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுங்கள் கொஞ்சம், என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லைங்க அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே லின் வந்துடுறான். என்னடா என்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுதா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு தெரியுது இதெல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு செங் சொல்லிட்டு இருக்கான். அவன் அந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியாது. இருந்தாலும் வந்துட்டு ஜியா வந்துட்டு இத்தனை நாளாக வந்துட்டு தனியாக விட்டானே அப்படின்னு ஒரு கவலையில் தான் வந்துட்டு இன்னும் எல்லாமே கேட்டுட்டு இருக்கான். லீன் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நான் வந்துட்டு இங்கே ஜப்பான்லேருந்து எதுக்கு போனது தெரியுமா, நீ வந்துட்டு அவளை நல்லா பார்த்துப்பேன்னா, ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா, இப்படி பண்ணிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கான். ஆனால் செங்கும் வந்துட்டு சும்மாலாம் இல்லை, அவனும் வந்துட்டு பேசுகிறான். என்ன சொல்கிறான்னா, சரிடா விடு, நீ இந்த வருஷத்தில் அவளுக்கு நல்லது பண்ணியிருக்க, ஓகே வச்சுக்கோப்பா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இதுக்காக அவளை உன்கிட்ட என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லின்னும் பதிலுக்கு, அடச்சேங் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்தே போயிட்டேன்ப்பா, இப்போது நான் தான் வந்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் சொல்லிட்டு. ஆனால் செங்க பார்க்கணுமே ஒரே மன வருத்தத்தில் இருக்கான். அப்புறம் இங்கே லின் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஜியாக்காக தான் ஃபோன் பண்ணுறான். என்ன ஜியா ஒர்க்கில் முடிஞ்சிச்சா, லஞ்சுக்கு போகலாம் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லைப்பா இங்கே வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் இப்போதைக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே லைப்ரரியில் பார்க்கணுமே, அங்கே வந்துட்டு செங்கும் வந்துட்டான் போல இருக்கு. ஜியா பார்த்தோன்னே, ஜியா உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னேன். அவன்கிட்ட என்னாலாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. செங் வந்துட்டு விடலையே, கூப்பிட்டு, ஜியா ஒன்று மட்டும் சொல்லு,
நீ வந்துட்டு லின்னை விரும்புறது உண்மையா இல்லையா அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் அது உண்மைதான், இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அதில்? இல்லை என்னால் உன்னை நம்ப முடியாது அப்படின்னு சொன்னோடனே அவன் குடுகுடுன்னு ஓடிட்டா. இவனும் பின்னாடி ஓடிட்டு இருக்கான். ஜியா கரெக்டாக வந்துட்டு லின்னை ஹக் பண்ணிக்கிட்டா. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சாப்பிட வந்துட்டாங்க. அவன் மேலே இருக்க அடுப்பில் சாப்பிடவே வந்துட்டாங்க போல இருக்கு. அப்புறம் 2 பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம லின் வந்துட்டு ஒரு ப்ரெசன்ட் எடுத்து கொடுக்குறான். ஒரு சில்வர் மாதிரி இருக்குது, அதை எடுத்து கொடுக்குறான். அது கொடுத்தோன்னே ஜியா வந்துட்டு இல்லை அது வேணாம், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அப்படி நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சின்னா அந்த பலூன் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் வாங்கி கொடுக்குறான். உனக்கு ஒன்று தெரியுமா இந்த பலூன் பற்றி? செயின் கூட வாங்கி கொடுத்தால பலூனை, அந்த ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்கா. அவனுக்கு அப்படியே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சோகமாயிட்டான். இன்னும் வந்துட்டு அந்த டெடி வந்துட்டு யாருன்னா செங் தான். அவன் வந்துட்டு அப்படி சோகமாக நின்றுட்டு இன்னும் நீ இதை ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா இல்லை சோகமாக இருக்கிறதானே அவனுக்கு தெரில. நெக்ஸ்ட் சீன்லாம் வந்துட்டு லின்னும் ஜியாவும் வந்திருக்காங்க. அப்புறம் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மாட்ட 2 பேரும். அப்புறம் லின் வந்துட்டு வெளியே போனோடனே ஜியா அவங்க அம்மா வந்துட்டு இல்லைம்மா நான் வந்துட்டு தனியாக பேசணும், அதனால தான் வந்துட்டு போக சொன்னேன். ஜியா வந்துட்டு கேட்குறா என்னாச்சுமா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோடனே நீங்கள் 2 பேர் நடிக்கிறீங்க எனக்கு தெரியும் லவ் பண்ணுற மாதிரி. ஆனால் செங் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன் தெரியுமா, என்னை பார்க்க வந்தான், அவன் தான் சொன்னான் என்கிட்ட இந்த மாதிரி நீ வந்துட்டு எனக்காக வந்துட்டு நீ விட்டு கொடுத்துறாத அவனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஜியா வந்துட்டு சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் ஷேல வந்துட்டு லின் வந்துட்டு ஒரு பெரிய பிளானே போட்டு வச்சிருக்கான். ஜியாவுக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான். ஜியா வந்துட்டு என்ன சொல்கிறான்னா இல்லை லின் நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவ்வளோதான், உங்ககிட்ட என்னால் போய் சொல்லவும் முடியாது, உன்னை ஹர்ட் பண்ணவும் நான் மாட்டேன், அதனால வந்துட்டு நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இன்னொன்று சொல்கிறா என்னால் இன்னும் செங்க மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ்வளோதான் லின்னுக்கு பொங்கடாடே இன்னொரு சான்ஸும் கிடச்சா அதுவும் வந்துட்டு ஃபெயில் ஆயிடுச்சு எப்படி அப்படிங்கிற மாதிரி சோகத்துலேயே நின்றுட்டு இருக்கான். இல்லை ஜியா சும்மா போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வந்துட்டு அங்கே செங் வந்துட்டு உட்காந்துட்டு இருந்திருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்கான். இதெல்லாம் பிளான் போல் இருக்குது. இந்தாப்பா ஃப்ளவரை பொடி, இந்த டைம் நான் தோத்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உள்ள அவ்வளோ வலி இருந்தும் வெளியே அப்படியே சிரிச்சிட்டே தான் இருக்கான் லின் வந்துட்டு. அவனை வந்துட்டு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்துட்டு போயிடுறான். ஜியா வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறா. 2 பேரும் வந்துட்டு பழையபடி சேர்ந்துடுறாங்க. ஆனால் என்ன அந்த காலேஜில் ஒரு பொண்ணு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுச்சுன்னு சொன்னால அதை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கா. இல்லை அந்த பொண்ணு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிட்ட வேறு பையன் கூட அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால்லாம் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கா. அப்புறம் என்ன 2 பேரும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க, லவர்ஸாக இருக்காங்க. அப்புறம் ஜியாவுக்கும் வந்துட்டு கிராஜுவேஷன் டே வந்துருச்சு. அன்றைக்கி அங்கே செங்கும் இருக்கான். நீ போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். ஜியா வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டுருக்கா. அங்கே செங் வந்துட்டு அப்படியே வந்துட்டு தூங்கிட்டு இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கானான்னு தெரில, ஆனால் அப்படியே படுத்துட்டு இருக்கான். ஜியா வந்துட்டு அப்படியே மூஞ்சியே பார்த்துட்ருக்கா. பார்த்தோன்னே செங்கும் கரெக்டாக கண்டு முழிக்கிறான். அப்புறம் என்ன கிஸ் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். ரொம்ப ஹாப்பியான கப்புள்ஸாக வந்துட்டு இருந்துட்டு இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு இங்கே மெசேஜ் பண்ணியிருக்கா ஜியா வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லோரும் இருக்காங்கப்பா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்கா. ஆனால் செங் வந்துட்டு எதிர்பாராமல் தான் வந்திருப்பான் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே கத்துற சத்தம் ஜியா வீட்டிலேருந்து தான். அவன் வந்துட்டு பார்க்குறான் என்ன இது இவ்வளோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறான். செங் நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதிர்ச்சி ஆகிட்டு கதவே திறக்க மாட்டேங்கிறா. அப்புறம் வந்துட்டு அவன்ட்டு ஃபோர்ஸை தள்ளி விட்டதில்ல, அங்கே போய் கீழே விழுந்து அவள் தான் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஜியா தான் சொல்கிறா நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் உங்கள் வீட்டில் எல்லோரும் இருக்காங்கன்னு சொன்னேன், எங்கே யாருமே இல்லை அப்படின்னு கேட்டுட்ருக்கான். இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருப்பா போல இருக்கு. அதான் சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க. அப்புறம் செங்கும் வந்துட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே போல இருக்கு. அவன் வந்துட்டு டாக்டர் ஆகிட்டான். அதான் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கான் ஃபோனில் நான் வந்துட்டு இன்றைக்கி தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஓகே அப்புறம் எனக்கு இன்றைக்கி வந்து இன்டர்வியூ இருக்குது. அவன் வந்துட்டு நாவெல்லாம் எழுதுவான் இல்லையா, அங்கே தான் வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருக்கா போல இருக்குது. அதான் சொல்லிகிட்டு இருக்கா நான் இன்றைக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு செங்கும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டான். அங்கே நர்ஸ்லாம் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க, வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்துட்டு செங்கா. அப்புறம்ட்டு இங்கே இன்டர்வியூ நடக்குது ஜியாவுக்கு. ஆனால் ஜியா வந்துட்டு ஒழுங்காகவே பண்ணல போல இருக்குது. அதனால் வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை செங்கிட்ட. அவன் நைட் வந்துட்டான். வந்தோன்னு கேட்குறான் என்ன ஆச்சு இன்டர்வியூ பற்றி அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் கொஞ்ச நாள் போகுது. நிறையா வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் வந்துட்டு எப்படியாவது ரைட்டர் ஆகணும்னு. அதனால நிறைய இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறா. நிறையா வந்துட்டு பார்த்துட்ருக்கா, படிச்சிட்ருக்கா, எழுதுறா. அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டு அவளுக்கும் வந்துட்டு கிடச்சிருது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு மீட் பண்ணிக்கிறாங்க. அங்கே ஜின் தான் வந்துட்டு எல்லாரும் கூப்பிட்டுருப்பான் போல இருக்கு. ஆனால் வந்துட்டு அவன் தான் ஃபஸ்ட்டே காணோம். இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. வந்தோன்னே எல்லாரும் ஹாப்பியாக வைக்கிறாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கிறாங்க, நிறையா பேசிக்கிறாங்க. அப்புறம் எங்கே ஜின்னை காணோம் அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் அவன் தான் எங்கே போயிட்டான், அவன் தான் கூப்பிட்டான், ஆனால் அவனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஆனோ மிஸ்ஸிங்.
அப்புறம் ஜின்னும் வந்துட்டான். சரி சொல்லுங்கப்பா, இத்தனை வருஷம் வந்துட்டு பார்க்காம இருந்தோமே, சொல்லுங்க ஏதோ எக்ஸ்கியூஸ் கொடுப்பீங்களே, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஜியா தான் சொல்றான், நான் வந்துட்டு புக் வந்துட்டு பப்ளிஷ் பண்றது பிஸியா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த லைன் வந்துட்டு, நான் ஆர்ட் எக்ஸிபிஷன் வந்து பிஸியா இருந்தேன். அப்புறம் செங் வந்துட்டு, நான் ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா, நான் டைமே இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆன் வந்துட்டா. ஆன் வந்தோடனே பாரு செம்ம மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆனு வந்தோடனே வந்துட்டு, சாரிப்பா கம்பெனி கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஜின் தான் ஆரம்பிக்கிறான். அப்புறம் நீங்க என்கிட்ட சொல்லு கேட்டுட்டு இருந்தல, சரி இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனோட கை பிடிச்சிக்கிறான். அப்புறம் என்ன 2 பேர் கமிட்டட் ஆகிட்டாங்க போல இருக்கு. ஜியா தான் சொல்லிட்டு இருக்கா, டே ஆனை வந்துட்டு ஏதாவது கஷ்டப்படுத்தினா அவள் தான் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல அந்த மாதிரி வந்துட்டு எந்த ஆக்ஷனும் என் மேல எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஜின்னும். அப்படி நெக்ஸ்ட் ஷேன்ல வந்துட்டு ஜியா வந்துட்டு மீட்டப் வச்சிருக்கா போல இருக்கு, ஃபேன் மீட்டப் மாதிரி. அங்க சைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. அப்புறம் அவங்க டெடி மாதிரி வருது, அது வந்துட்டு செங் தான். செங் என்ன சொல்லிட்டு இருக்கானா, என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ப்ரப்போசல் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்குனா ரொம்ப ஹாப்பி. அப்புறம் என்ன 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவ்வளோதான், இதோட எபிசோட் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ அந்த 4 எபிசோட அப்படியே ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். அடுத்து ஒரு நல்ல ட்ராமா இல்லைனா மூவியோட உங்களை சந்திக்கிறேன். டாடா.